ஹார்முஸ் நீரிணையில கப்பல் போக்குவரத்தை வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் வளைகுடா நாடுகளில் இருந்து அதிக அளவுல எண்ணெய் மற்றும் எரிவாயு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஓமன் நாடு அறிவித்த மாற்று வழியை ஈரான் கடுமையா நிராகரிச்சிருக்குது. அந்த வழியை பயன்படுத்தும் கப்பல்களை ஈரான் நிறுத்தி தாக்குதல் நடத்தும் அப்படின்னு ஈரானின் புரட்சிகர காவல் படை எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதை உண்மையாக்கும் விதமாக சிங்கப்பூர் கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் ஓமானின் வழித்தடத்தை ஈரான் நாட்டின் ஒப்புதல் இல்லாம இயக்கிய காரணத்தால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இது பெரும் எச்சரிக்கையா பார்க்கப்படுது. ஹார்முஸ் நீரிணையில போக்குவரத்துக்கு ஓமான் பக்கம் மாற்று வழியை அமெரிக்காவின் ஆதரவுடன் ஓமான் அறிவித்திருக்குது. அந்த வழி ஈரானின் கட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில அமைக்கப்பட்டதா ஈரான் கருதுது. இதை ஈரான் ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் மிகவும் ஆபத்தான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரித்திருக்குது. ஈரானின் IRGC கடற்படை வெளியிட்ட அறிக்கைகளை ஈரான் அறிவித்த வழிகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டவை, இதற்கு வெளியே செல்லும் கப்பல்கள் அனைத்தும் நிறுத்தப்படும், மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரான் ஹார்முஸ் நீரிணையில செல்லும் அனைத்து கப்பல்களும் தான் அறிவித்த வழியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்குது. இதற்கு வெளியே செல்லும் எந்த ஒரு கப்பலும் கண்டிப்பா தாக்குதலை சந்திக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. மேலும் அனைத்து கப்பல்களும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை மூலம் ஈரானுடன் கட்டாயம் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னும், இல்லைனாலும் அவை நிறுத்தப்பட்டு டார்கெட் செய்யப்படும் அப்படின்னு ஈரான் எச்சரித்திருக்குது. இந்த எச்சரிக்கை விடுத்த பின்புதான் சிங்கப்பூர் அந்த மாற்று வழித்தடத்தை பயன்படுத்தியது. இதன் மூலம் தாக்குதலுக்கு உள்ளாகி தற்போது ஓமான் நாட்டில் இருந்து 7.5 நாட்டிகள் மைல் தொலைவில் தரை தட்டி நிற்குது. ஹார்முஸ் நீரிணை உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதை. உலகின் எண்ணெய் ஏற்றுமதியில குறிப்பிடத்தக்க பங்கு இந்த நீரிணை வழியாகவே நடைபெறுது. இப்பாதையை ஈரான் முழுமையாக கட்டியாள வேண்டும் என்கின்ற திட்டத்தில் இருக்குது. இந்த இலக்கிற்கு தடையா வரும் ஓமான் வழித்தடத்தை முடக்கவே இந்த தாக்குதல் நடத்தி இருக்குது. இதே வேளையில தான் அமெரிக்கா ஈரான் மத்தியில பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு வருது. இதனால இத்தாக்குதலும் ஓமான் வழித்தடத்திற்கு அமெரிக்கா கொடுத்த ஒப்புதலும் பெரும் பிரச்சனையா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஈரானின் இந்த எச்சரிக்கையும் நிலைப்பாடும் ஹார்முஸ் நீரிணையில மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்கும் நிலையை ஏற்படுத்தி இருக்கு. எனவே இந்த பகுதிகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில இந்த புதிய அறிவிப்பு மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் அப்படின்னு